வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். போலீஸ் உத்தியோகத்தர்களின் இடமாற்றம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்ய எம்பிக்களுக்கு அனுமதி இல்லை, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அரிசி இறக்குமதியாளர்களுக்கான கால அவகாசத்தை நீடித்து வெளியான வர்த்தமானி. பூநகரி கௌதாரி முனையில் மணல் அகழ்வதற்கான அனுமதி ரத்து. ஆசிரியர்கள் உட்பட அரசு துறை ஊழியர்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் சம்பள உயர்வு. வடக்கில் மீண்டும் அதிகரித்துள்ள எலிக்காய்ச்சல் அச்சுறுத்தல். சுனாமி கோர தாண்டவத்தின் 20வது ஆண்டு நினைவேந்தல் வடக்கு கிழக்கில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு. ஷட்டப் என்று கூறிய அர்ச்சுனா கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பதற்றம். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழால் இணைவோம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ருகுணி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுஜீவ அமரசேனவே அந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் தனது மனுவில் ருகுணி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியிலிருந்து தான் அகற்றப்பட்டமையானது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் தொடர்புடைய அரசியல் காரணங்களின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளனர். குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களின் வருடாந்த இடமாற்ற உத்தரவு நீடிப்பது தொடர்பில் இலங்கை போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு தொடர்பான போலீஸ் திணைக்களத்தின் வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவது 6 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய இது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படவுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை அமல்படுத்தும் திகதி அவ்வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடமை தேவைகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த உத்தரவு தடையாக இருக்காது என்று பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். புதிய பாராளுமன்றத்தின் எம்பிகளுக்கு வாகனங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் கொள்கை தீர்மானம் எடுத்திருந்த போதிலும் இதுவரை வாகனங்களை ஒதுக்கவில்லை. அரசாங்கம் தற்போது சொகுசு வாகனங்களை ஏலமிடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் நேற்று தெரிவித்துள்ளார். தற்போது பெரும்பாலான எம்பிகள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி வருவதாக அவர் கூறினார். புதிய பாராளுமன்றத்தில் கடமையாற்றும் எம்பிகளுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம். எனினும் அவர்களுக்கு வாகனங்களை எப்போது ஒதுக்குவது என்பது குறித்து நாங்கள் முடிவு செய்யவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைக்க புதிய அரசு முடிவு செய்துள்ளது. வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளார். தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தை நீடித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தனியார் துறையினரால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் குறித்த கால அவகாசம் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு வர்த்தக பல்வேறு சட்டமூல கூட்டுத்தாபனத்தின் ஊடாக அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டு 780 மெட்ரிக் டன் அரிசியின் முதலாவது தொகுதி நேற்றிரவு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாகவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கௌதாரி முனையில் மண் அகழ்வு அனுமதி கொடுக்க வேண்டாம் என யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார்.
இன்றைய தினம் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கவுதாரி முனை ஒரு முக்கியமான பிரதேசம். அந்த இடம் சம்பந்தமாக உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே அனுமதி கொடுக்கப்பட வேண்டாம் என்பது இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தீர்மானம். இந்த முடிவுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதன்போது குறுக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக இதற்கு முந்தைய நாளான 24ஆம் தேதிக்கு முன்னர் அனுமதி கொடுக்கப்பட்டது போல திகதியிட்டும் அனுமதி கொடுக்கப்படக்கூடாது என்றார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீதரன், ராமநாதன் அர்ச்சுனா, பிரஜீவன் இளங்குமரன், பவானந்த ராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். கஜேந்திரன் மற்றும் திணைக்கள தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது ராணுவத்தினர் வசமுள்ள காணிகள், மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆசிரியர்கள் உட்பட அரசு துறை ஊழியர்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் சம்பள உயர்வு உறுதியாக வழங்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் சம்பள அதிகரிப்பு தொடர்பான முழு விவரங்களும் உள்ளடக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் வேலை செய்கின்றோம், அரசியல் லாபத்திற்காக அல்ல. ஆனால் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் மக்கள் கணிசமான இன்னல்களை எதிர்கொள்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கு தற்போதுள்ள சம்பளம் போதுமானதாக இல்லை. சம்பள அதிகரிப்பு அவசர தேவை எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் அறிந்தது போல் முந்தைய அரசாங்கத்தால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒரு பொறுப்பான நிர்வாகம் என்ற வகையில் 2026 வரை மக்கள் காத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கூற முடியாது. நாங்கள் அத்தகைய அணுகுமுறையை எடுக்கவில்லை. எனவே அடுத்த ஆண்டுக்குள் உறுதியான சம்பள உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நத்தாறு பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த களியாட்ட நிகழ்வொன்றில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் 3 பெண்கள் உட்பட 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காகதுடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அம்பலாங்குடி கரியாவல்ல பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் நேற்றைய தினம் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு களியாட்டு நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது களியாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட நபர்கள் சிலர் அயல் வீட்டில் உள்ள நபர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இருதரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்டு தகராறு எல்லை மீறியதில் அயல் வீட்டில் உள்ள நபர்கள் சிலர் களியாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட நபர்களை இரும்பு கம்பி மற்றும் பொல்லால் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் வேதர மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 3 மேலதிக சிகிச்சைகளுக்காக களிப்போவிலே போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெல்க சோவிட்டு, அம்பலாங்கொடை மற்றும் கமத்தவத்து வீதி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 18 முதல் 36 வயதுக்கு உட்பட்டவர்களே காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ககதுடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தை பாதித்துள்ள எலிக்காய்ச்சல் அச்சுறுத்தல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரே நாளில் மீண்டும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 4 நோயாளிகள் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதியில் எலிக்காய்ச்சலை ஒழிப்பதற்கு சுகாதார அதிகாரிகள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்த போதிலும் எலிக்காய்ச்சல் தொற்றின் அதிகரிப்பு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. எவ்வாறாயினும் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் எலிக்காய்ச்சலினால் 9 நோயாளிகள் உயிரிழந்ததுடன் 234 பேர் இந்த நோய்க்கு சிகிச்சை பெற்றுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பிரதேசத்தில் எலிக்காய்ச்சல் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் இன்றும் இடம்பெற்று வருகின்றன. வவுனியா கோவில்குளம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் இரவு குறித்த இளைஞர் மற்றும் ஒரு இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். கோவில்குளம் பகுதியில் சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளைஞர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்தார். மற்றவர் காயமடைந்துள்ளார். சம்பவத்தில் யாழ் அராளி பகுதியைச் சேர்ந்த ப. சஞ்சயன் என்ற 22 வயதான இளைஞரே மரணமடைந்தார். விபத்து தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2004ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் பாரிய சேதங்களை ஏற்படுத்திய சுனாமி பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் 20 வருடங்களாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களையும் காணாமல் போன உறவுகளையும் நினைவு கூறும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன.
அந்த வகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பின் பல பகுதிகளிலும் இடம்பெற்றது. இலங்கையில் மிக உயரமான சுனாமி நினைவு தூபியை கொண்டிருப்பதும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுனாமி அனர்த்தத்தின் போது அதிக உயிரிழப்புகளை எதிர்கொண்ட கிராமம் என்ற நிலையில் உள்ள மட்டக்களப்பு நாவலடி சுனாமி தூபியில் இன்றைய தினம் உணர்வுபூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. நாவலடி சுனாமி நினைவு குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாவலடி சித்தி விநாயகர் ஆலயத்தில் காலையில் விசேட பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து சுனாமி நினைவு தூபியில் நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் அருட்தந்தையர்களான ஜோசப் மேரி, ஜெகதாஸ் அடிகளார் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான ஈராசான கியன், ஞா ஸ்ரீநேசன், இ ஸ்ரீநாத், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பூ பிரசாந்தன், இரா துரைரட்னம், முன்னாள் மாநகர பிரதி முதல்வர் சத்தியசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. இதேவேளை பாசக்குடா கடற்கரையில் உள்ள நினைவு தூபியில் சுனாமி கடற்கோள் அனர்த்தத்தில் உயிரிழந்தோர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி ஈகைச்சுடர் ஏற்றி உறவுகளினால் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மும்மதங்களின் சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டு இரங்கல் உரை நிகழ்த்தினார்கள். பாசிக்குடா வலம்புரி விளையாட்டு கழகத்தினர் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது ஆழிப்பேரலை நினைவஞ்சலி பாடல்கள் அடங்கிய இருவட்டுகள் வெளியிடப்பட்டன. இவற்றினை கவிஞர்களான பாசியூர் மாரிதாசன், ஆதித்ய தயானந்த சர்மா ஆகியோர்கள் இயற்றியிருந்தனர். அத்தோடு சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கான திருகோணமலை மாவட்டத்திற்கான பிரதான நினைவேந்தல் நிகழ்வு மூதூர் தக்குவா நகர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்றது. மூதூர் பிரதேச செயலகம், திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மூதூர் பிரதேச செயலாளர் MPM முஃபாரக் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முதல் நிகழ்வாக சுனாமி அனர்த்தத்தில் மூதூர் பிரதேசத்தில் உயிரிழந்த 286 நபர்களின் பெயர்கள் அடங்கிய நினைவு பெயர் பலகை திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த கெட்டியாராட்சியினால் திரைநீக்கம் செய்யப்பட்டது. இதன்போது சுனாமி அனர்த்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு ஆத்மசாந்தி வேண்டி 2 நிமிட மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றது. மேலும் சுனாமியாளி பேரழியில் உயிரிழந்த உறவுகளுக்கு மலேக மக்களும் தமது அஞ்சலியை செலுத்தினர். ஹட்டன் போலீசார், நகர வர்த்தகர்கள் மற்றும் ஹட்டன் டிகோயா நகர சபையின் ஏற்பாட்டில் ஹட்டன் புதர் சிலைக்கு முன்னால் இடம்பெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளில் ஹட்டன் நகரில் உள்ள வங்கி ஊழியர்கள், நகர வர்த்தகர்கள், சாரதிகள், சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். சுனாமியாளி பேரழியின் 20வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. தேசிய கொடியேற்றலுடன் சுனாமி மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஜே ரஜீவன், ஸ்ரீபவானந்தராஜா, அர்ச்சுனா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும், பதில் மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலயம் மற்றும் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் சுனாமி பேரழியில் உயிர் நீத்தவர்களுக்கான 20ஆம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பூந்தோட்டம் லயன்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபியில் குறித்த பிரார்த்தனை நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அலுவலகத்தின் ஏற்பாட்டில் ஆழி பேரழியின் உயிர் நீத்த உறவுகளுக்கான 20வது ஆண்டு நினைவேந்தல் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தேசிய கொடியேற்றி வைக்கப்பட்டதை தொடர்ந்து நினைவேந்தல் நிகழ்வு கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அலுவலகத்தின் உதவி பணிப்பாளர் NT சூரியராஜ் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கலந்து கொண்டு நினைவேந்தலினை செலுத்தினார். ஆத்மா சாந்தி பிரார்த்தனைக்காக 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் ஏகைச்சுடரும் ஏற்றப்பட்டது. இதில் யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனன், அனர்த்த முகாமைத்துவ பதவி நிலை அலுவலகர்கள், உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் தேசிய பாதுகாப்பு தினம் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் திலீபன் தலைமையில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து தீபம் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சர்வமத தலைவர்களின் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டு தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இலங்கை பணி அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இ அர்ஜுனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. ஒருத்தருடைய தங்கச்சிக்கு தான் அப்படி அப்படி பிரச்சனை இருக்கு. அது சம்பந்தமான விசாரணைகள் அது அவங்களோட அந்த அமைச்சு மட்டத்தால போகுது. இல்ல இன்னும் தலைவர் அப்படியான நேரங்கள்ல இப்ப நாங்கள் முழு கொமிஷனையும் கொடுக்கறதுக்கு டிஎஸ்கிட்ட இருந்து இவையிட்ட கையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அக்கௌண்ட் நாங்க யாருன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட தங்கச்சியும் ஆக்கும். அப்ப ஒரு ஐத்தியக்காரத்தனம் அக்கறைக்கிறீங்க டாக்டர். நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக எங்கட தங்கச்சி எங்க இருக்காங்க? எனக்கு தந்த முரண்பாடு தலைவர் விசாரிச்சு போட்டு வாங்க. இது சம்பந்தமாக இந்த பிரதேச செயலாளர்கள் எங்களுடைய கட்டாயத்தில் இது எல்லாத்தையும் நான் ஒரு தலைமைக்கு அதாவது வந்து நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றதா நானும் சொல்லலாம். சொல்லக்கூடாது. மற்றது இரண்டாவது இங்க ஒரு அதிகாரிகள் தான் இப்ப இங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கைகே திருப்பி கேட்கிறாங்க சொன்னா நீங்கள் உங்களுக்கு நிக்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிற வழியாகும் அதுக்கு இது சம்பந்தம் நான் கதை கேட்க கதை வேறு விதமா கிளியரா சொன்னா இந்த விஷயத்தை கூட கதை அப்படி கிடையாது. முழுக்களையும் பாருங்க, அங்க காசையும் கூட்டி வைக்கும். அங்க இருக்கிற 7,000 மாறி அந்த தலைமை பதவியை தாக்கல் எடுத்துக்கொள்ளும். அது வந்து நாங்கள் அது சம்பந்தமான அமைச்சரோட கதைச்சிருக்கிறோம். அவரு சம்பந்தமா இன்கொயரியும் போட்டிருக்கேன். அப்ப இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.